நம்ம நம்ம ஊர்ல வந்து சோசியல் மீடியால உட்கார்ந்து இருக்கிற பலருக்கும் யார நாசமா போகணும்னு திட்டணும். அதுக்குன்னே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்காங்க. இது இலங்கை என்றால் எனக்கு நினைவுக்கு வருவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, சார் சார் போட்டோ சார். ஓகே சார், ஓகே போட்டோ எடுத்துங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், சார் உங்க பேர் சார் அப்படின்னு கேட்டாரு. வெற்றி தோல்வியை வந்து நம்மளுடைய வெற்றி தோல்வியை மற்றவர்கள் தீர்மானிப்பதில்லை. அதுதான் என்னுடைய அனுபவம். ஆமா, நாம் வெற்றி அடைவது நம் மனதில் நாம் செய்யும் செயல்தான். சோ அதனால வந்து இவர்கள் இதை நம்மள வந்து தோத்துட்டாங்க. எனக்கே வந்து சில நேரம் சில பேர் வந்து உங்கள் நிகழ்ச்சியை நான் ரொம்ப நாளாக விஜய் டிவியில் பார்ப்பதில்லை, நீங்க யூ ஆர் ஃபெயில், யூ ஆர் ஃபீல்ட் அவுட் அப்படின்னு அவரே நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கும். நம்ம வந்து ஃபெயில் ஃபீல்ட் அவுட்னு அவரு கொடுக்கறதுனால நம்ம வருத்தப்படவும் கூடாது, இது பண்ணக்கூடாது. அதே போல இப்ப இன்னைக்கு சர்தார் அவர்கள் நீங்க வந்து நம் தமிழ் மூலமாக நீங்க வாழ்த்துறீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து நமக்கு வந்து நிச்சயமா இருக்கு. நான் அதை சொல்றேன். நான் வந்து என்ன என் மனைவி சொல்லுவா, நான் நீங்க கருணாக்குன்னு சொல்லுவா. ஏன்னா நான் வந்து பொதுவா பெண்களை ரசிக்கிறது தானே வழக்கம். அது அவங்க கோவத்துல இருக்கும்போது நான் வந்து ரம்பா ஃபர்ஸ்ட்ல அந்த பெண்ணல்ல ஊதா பூவா கண்ணல்ல ஊதா பூ அந்த பாடல வரும்போதே நான் ரம்பாவை கணிச்சிட்டேன். நான் சொல்லிட்டு இவ பெரிய நடிகை ஆக போறான்னு வைஃப்ட சொல்லிட்டேன். அது மாதிரியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜோதிகாவும் ஒரு பாட்டுல தான் சின்ன சீனுக்கு வந்தாங்க, அந்த வாலி படத்துல. அப்பவே நான் சொல்லிட்டேன் இவ வந்து அடுத்த சென்சேஷன் இவதான் அப்பவே சொல்லிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இப்ப இருக்கிற இந்த ஜசிந்தா கசின்ராவா, என்ன பேரு, அவரோட பேரே வரது இல்ல, ஏதோ அந்த ஜசிந்தா கசின்ராவா ஏதோ ஒரு படத்துல ஒரு தங்கச்சி வேஷத்துல ஒரு சின்ன ரோல்ல வரும்போதே நான் சொல்லிட்டேன் இவ வந்து பெரிய ஆளா வரவா பின்னால ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பின்னாலே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பார்க்கும்போது சில விஷயங்கள் புடிபடும். அப்ப நான் சொல்லுவேன். அது மாதிரி உங்களை பார்க்கும்போது என்ன நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க அந்த நகைச்சுவைக்குள்ளேயும் அந்த ஸ்கூல்ல அந்த காசு புடுங்குற விஷயம் வந்து ஒரு சமூக கண்ணோட்டம். அந்த நகைச்சுவைக்குள்ளால அந்த சமூக கண்ணோட்டத்தை கொடுக்குற வெறுமனே நகைச்சுவை கொடுக்கறதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அந்த நகைச்சுவையாக நாம ஒரு செய்தியை சொல்லணும். அது உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க நகைச்சுவையில நான் நிறைய பார்க்கும்போது எனக்கு மத்தவங்களை விட நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கா தெரியறதுக்கான காரணம் வந்து உங்க நகைச்சுவையில ஏதோ ஒரு சமூக கருத்து இருக்கு. அதைத்தான் நான் நினைக்கிறேன். எப்பவுமே இப்ப நம்ம ஊர்ல யூடியூப் கலைஞர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நான் கால் பண்ணி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அவன் வீடியோ பார்க்கும்போது நான் கால் பண்ணி பேசுவேன். பேசிடே தம்பி நீ நல்லா செய்யற, அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, அடுத்த வீடியோல இது இப்படி செய். என்ன அரசியல் விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து அரசியல் அல்லது சமூக கருத்துக்களை வந்து அவங்கள வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா நாம சொல்றதை விட டக்குனு ரீச் ஆகும். இப்ப நாம நகைச்சுவையா சொல்ல முடியாது. அப்படியான ஒரு இது உங்கள்ட்ட காரணம். நீங்க இதை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நடந்தது எல்லாம் நன்மைக்கு. ஜெயச்சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு கிரேசி மோகன் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவோ அல்லது ஒரு பெரிய டைரக்டராகவோ, நான் நினைக்கல நீங்க ஒரு கொமெடியனா பெரிய லெவல்ல வருவேன். ஏன்னா நீங்க ஒரு பெரிய கொமெடியன் தான். ஆனாலும் வந்து அதை விட உங்களுக்குள்ள திறமை இருக்குன்றத நான் பாக்குறேன். அது நிச்சயமா நடக்கும். அத ஒரு ரசிகனா நான் சொல்றேன், நிச்சயமா அது நடக்கும். அப்ப நீங்க எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் அது சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நீங்க பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம். ஆமா, இப்பவே பெரிய ஆளு தான். இப்பவே நான் தேங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தங்க நல்லா இருக்கணும், நல்லா வருவாங்க அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊர்ல வந்து சோசியல் மீடியால உட்கார்ந்து இருக்கிற பலருக்கும் யார நாசமா போகணும்னு திட்டணும். அதுக்குன்னே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்காங்க. இது யாரையா திட்டவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அரவிந்த் கேட்டது போல ஃபேன் மொமெண்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன் மொமெண்ட் இருக்கு. அப்படி வந்து ரசிகர்கள்ல பார்க்கும்போது ட்ரெயின்ல ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, சார் சார் போட்டோ சார். ஓகே சார், ஓகே போட்டோ எடுத்துங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், சார் உங்க பேர் சார் அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் போட்டோ எடுத்தீங்க சார்? நாங்க இருக்கும்போது அங்க ஒருத்தர் உங்களை வச்சு போட்டோ எடுத்தாரு, சரி நீங்க யாரா இருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அது நிறைய நடக்கும். இப்ப நானே வந்து இப்ப ஒரு நாளைக்கு 100-200 மெசேஜஸ் வரும். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண மாட்டேன். சிலது வந்து டைம் கிடைக்கும் போது ஏதாவது பேக் ஆன்சர் பண்ணி ஹாய் வணக்கம்னு சொல்லி திருப்பி ஆன்சர் பண்ணா, நீங்க சார் யாருன்னு சொல்லி அவனே திருப்பி கேட்பாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன் மொமெண்ட் இருந்தது. சிங்கப்பூர்ல நான்
அங்க போகும்போது சில ப்ரோக்ராம் போகும்போது கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மள கார்ல பிக் பண்ணுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. ஒன்ஸ் வந்து நான் போன போது ஃபேமிலியோட ப்ரோக்ராமோட சேர்த்து ஃபேமிலியோடயே போனேன் ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட போனேன். அப்போ நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா என் மகனுக்கு வந்து அந்த சிங்கப்பூரோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதோடைய ஒழுக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சிஸ்டம் எப்படி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பஸ்ல தான் போறேன். ஒரு தடவை பஸ்ல வந்து உட்காந்து ஜெயச்சந்திரன் அப்படின்னாரு. அப்படி யாரோ ஏதோ பார்த்துட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்க வணக்கம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து பேசிட்டு அவரோட நேமும் ஞாபகம் இருக்கு, அருள் அவருடைய நேம். ஏன் அதை நினைவு வச்சிருக்குன்னா அவர் அது சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு, நான் உங்களுடைய இது மாஸ்டர்ஸ் மியூசிக் அப்படின்னு இசைஞானி அவர்களுடைய அபிஷியல் மியூசிக் ஆப் இருக்கு, அதுல தினந்தோறும் என்னுடைய நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறேன் நான், அவருடைய இசை சம்பந்தமான நிகழ்ச்சி தொகுத்து. அதுல வந்து அவரு மிகப்பெரிய ரசிகர் அவரு. அது நான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, தினந்தோறும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இல்ல சார், என்னுடைய ஏரியா வேற, இது நான் ஏற வேண்டிய பஸ் கிடையாது, நீங்க இதுல ஏறினதுனால உங்களை சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான. நிச்சயமா நிச்சயமா. சரி, இப்போ நேரத்தோட ஒரு கேள்வி வந்திருந்தது, அதை நான் எடுக்கல, ஏன்னா அதுக்கான டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இலங்கை என்றால் நினைவுக்கு வருவது என்ன என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து நிறையவே நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வெளிநாடு எல்லாம் போயிருப்பீங்க, நிறைய இலங்கை ரசிகர்களை சந்திச்சிருப்பீங்க. ஆமா, அப்போ இந்த இலங்கை ரசிகர்களையும் இலங்கையும் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்ங்கிறத நான் அறிய ஆவலா இருக்கேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ற உங்களை நான் அப்படித்தான் பாக்குறேன். நீங்க ஒரு அவதானி, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ங்கிறதுலதான் பாக்குறேன். சோ நீங்க எந்த அளவுக்கு நம்ம பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்கிறத அறிய நான் ஆவலா இருக்கேன். இலங்கை என்றால் எனக்கு நினைவுக்கு வருவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்பிக்கை, அதுதான் இலங்கைனா எனக்கு நம்பிக்கை. நம்பிக்கை வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்டு வந்த மக்களிடம் பார்ப்பதில் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு திரும்ப நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இலங்கை என்றாலே அந்த நம்பிக்கை. அதாவது அந்த நம்பிக்கையோட இது என்னன்னா, அந்த மக்கள் இலங்கையில இருந்து உலகத்தின் எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு மார்ஸ் ஜூபிட்டர் போறதுக்கு வாகனங்கள் கிடைக்கிறது கூட இருக்கலாம். எங்கு போனாலும் அந்த இலங்கையின் வேர் அவர்கள் மறப்பதில்லை. அந்த எதிர்பார்ப்பும் அந்த நம்பிக்கையும் அது அவங்களோட இருந்துகிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையின் மீதும் நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அந்த உணர்வின் மீதும் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப முக்கியமானது. நார்வே சென்ற போது என் வாழ்வில் ஒரு முக்கியமான அனுபவம். அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு நிகழ்ச்சி சோலோவா ஒரே ஆளா நான் வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நிகழ்ச்சி செய்தேன். 1.25 மணி நேரம் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களையும் இணைத்தெல்லாம் சில நிகழ்ச்சிகள் செய்தேன். அங்க இருக்க அமைப்பாளர்களா என்னோட நிகழ்ச்சியில இணைச்சுக்கிட்டு அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஸ்கிட் எல்லாம் செய்தேன். பங்கேற்பான நிகழ்ச்சி. அவங்க வந்து கேட்டாங்க, நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க, ஏன் எங்களெல்லாம் நீங்க வாங்க, வந்து நிகழ்ச்சியில வாங்க, உங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் சொல்லி அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. பிறகு அங்கு வந்து அவங்க தமிழ் முரசம்னு ஒரு வானொலி வச்சிருக்காங்க. அந்த வானொலியில ஒரு பேட்டி வச்சாங்க. அந்த பேட்டியில அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை சொன்னேன். காரணம்னா அங்க தமிழ் பள்ளி இருக்கு, அந்த பள்ளியை விசிட் பண்ணேன். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் ஒரு மணி நேரம் வகுப்பு எடுத்தேன். ஏன்னா நார்வேல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய நார்வேஜியன் லாங்குவேஜும் அதுதான் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அங்க அரசு வந்து அவர்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பர்டிகுலர் ஆண்டு வரைக்கும் ஒரு ஸ்கோரிங் இருக்கு. அது வந்து முக்கியத்துவப்படுத்துது. அது ஒரு மிகப்பெரிய மிகவும் முக்கியமாக ஒரு கற்றல் அனுபவமா இருந்தது. அங்கு போய் நான் சென்ற போது அந்த குழந்தைகளுக்கு நான் சொன்னது என்னன்னா, மொழி அப்படிங்கிறது வந்து நீங்கள் புழக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் அது வாழ்வியலாக. அப்போ அந்த மொழியை நீங்க புழக்கத்துல வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்க பாடமா கற்றுக் கொடுக்குறாங்க, அது ஒரு சுமையா நீங்க யோசிக்காது. அவர்களுக்கு அது ஒரு பாடமாக கூடாது இல்லையா? இந்த இத்தனை வருஷம் அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அந்த மொழியை தொடரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அந்த கட்டாய கல்வியா இருக்கிறது வந்து ஒரு 10 வகுப்பு வரைக்கும் ஏதோ வந்து தாய்மொழி கல்வி, தாய்மொழி வந்து ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள தமிழ் பள்ளிகள் அங்கே வந்து பயிற்சியாக அதை செய்து கொண்டிருக்க, எல்லாம் தன்னார்வமா செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கும்போது அந்த பள்ளியில நான் வந்து குழந்தைகளுக்கு சொன்னேன், தமிழை உங்களுடைய கலை வடிவமாக உங்களுக்குள்ள மாத்துங்க. தமிழில் பாடல் உருவாக்குங்க,
தமிழில் கதை உருவாக்குங்கள், தமிழில் குறும்படம் எடுங்கள், தமிழில் முயற்சி பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி அவர்களுக்கு சில யோசனைகள் செய்து அதை செய்து கொடுத்தேன். நான் சொல்றது அவங்களுக்கு புரியுது. ஆனா எனக்கு அவங்க பதில் சொல்லும் போது சிலர் வந்து தமிழ் சொல்லாம ஆங்கிலத்தில் பேசுறாங்க. ஆமா, ஒரு சில குழந்தைகளுக்கு அது உடனே அவங்களுக்கு வருது. அப்போ மிமிக்ரி எல்லாம் செய்ய சொன்னாங்க. அப்போ நான் வந்து அஜித் வாய்ஸ், அவருடைய வாய்ஸ் எல்லாம் பேசினேன். அதுக்கு அவங்க உடனே ரியாக்ட் பண்றது அருமையா பண்ணீங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லல. அவங்க சொல்றது வா ஓய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, ஏன்னா பள்ளிகள்ல மற்ற சக மாணவர்களோட அந்த நட்புல அவங்க பேசுற அந்த புழக்கம் அவர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு சொன்னது கதை பண்ணுங்க, பாடல் பண்ணுங்க. எப்படி வந்து மலேசியால யோகி பி அண்ட் டீம் வந்து இசைஞானி அவர்களுடைய பாட்டை மடை திறந்து அப்படின்னு அந்த பாடல் வந்து உலகம் பூரா ஒலித்த போது ஒரு தமிழ் மொழி ஒலிக்குது. இன்னைக்கு என்ஜாய் என்ஜாமி ஒலிக்கும் போது அங்க தமிழ் ஒலிக்குது. அப்போ நீங்க வந்து என்ன வேணா இசை கத்துக்குங்க, என்ன வேணா ஃபில்ம் மேக்கிங் டெக்னாலஜி கத்துக்குங்க, நீங்க என்ன வேணா கத்துக்குங்க. அந்த டெக்னிக்க தமிழா ஒரு இலக்கியமா ஒரு கலை வடிவமா கனெக்ட் பண்ணுங்க. தமிழ் அப்போ வாழ்ந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா.